தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா விருதுநகர்ல இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்கிற கொன்றை வேந்தன் செய்யுள் எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் போன வாரமே நாம் நல்லா பார்த்துட்டோம். எண் அப்படிங்கிறது கணிதத்தை குறிக்கும் அப்படின்னாலும் அதோட கருத்து நம்ம தமிழர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் எண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அதை வாழ்வியலாகவே வச்சுருந்தாங்க. எண் அப்படிங்கிறது மாறாதது அப்படிங்கிற பொருள் உடையது. எந்த காலத்திலையும் அந்த எண்ணுக்கு ஒரே மதிப்பு தான் இருக்கும். அதை நம்ம சூரியனாகவும் பார்க்கலாம். சூரியன் எப்படி எந்த காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்குமோ அந்த சூரியன் தன்மை கொண்டது தான் எண். அடுத்ததா எழுத்து அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு வாழ்க்கை முறையை குறிக்கும். இது இடத்துக்கு இடம் மாறுபடும், நேரத்திற்கு ஏற்ற மாதிரியும் அது மாறுபடும். இதை நம்ம சந்திரனோட ஒப்பிடலாம். சந்திரன் எப்படி வளர்பிறை தேய்பிறைன்னு மாறிக்கொண்டே போகுதோ அது மாதிரி எழுத்து மாறக்கூடிய தன்மை கொண்டது. இந்த எண் எழுத்து இந்த இரண்டுல ஏன் எல்லாருமே எண்ணை முதல் வைத்தே அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க? எதற்காக எழுத்தை விட எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? எண் அப்படிங்கிறதுக்கு இரண்டு பொருள் உண்டு. நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம எண்ணுன்னு தான் சொல்வோம். திங்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம எண்ணுன்னு தான் சொல்வோம். இரண்டுமே ஒன்று தான். ஏன்னா அந்த காலங்களில் கால்குலேட்டர்லாம் கிடையாது. நம்ம எண்றதுனாலே மனசுக்குள்ளே நாம் ஓட விடுவது தான் எண்ணுதல். அதுதான் எண்ணமாகவும் மாறுது. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதும் நம்ம எண்களில் இருந்து தான் வருது. நம்ம வயதாகும்போது நமக்கு மறதி வருவது சகஜமாக இருக்குது. அந்த மறதியை வரவிடாம நீண்ட நாள் நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணம் நல்லா இருக்கணும். எண்ணம் நல்லா இருக்கணும்னா எண்களோட நாம் தொடர்பிலே இருக்கணும். ஞாபக சக்தியும் ஆரோக்கியமும் வருவதற்கு நிறைய இலக்கிய நூல்கள் எழுத்து சார்ந்து நாம் தெரிந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மூளைக்கு நல்ல வேலை கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன கணக்குகள், மனக்கணக்கு, விரல்களை வைத்து கணக்கு பண்ணுறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் அந்த கால தமிழர்கள் இதை எல்லாமே பொழுதுபோக்காக விளையாட்டாக கேளிக்கைகளாக விளையாண்டுருக்காங்க. தாயம் விளையாடுறது, சோவி உருட்டுறது, இது எல்லாமே விரல்களுக்குமான பயிற்சி, மனதுக்குமான பயிற்சி. இந்த இரண்டும் எண் எழுத்து இந்த இரண்டையும் ஏன் எல்லாரும் கண்களோடையே ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க? நாம் இப்போ சயின்ஸில் படிக்கிறோம் இல்லையா? லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் லாஜிக்காக திங்க் பண்ணோம். அந்த லாஜிக்காக திங்க் பண்ணுறதை தான் நாம் எண் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் பிரெயின் இமேஜினேஷன் கற்பனை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நாம் எழுத்து மாறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற இரண்டுமே நம்மளுடைய இடது மூளை வலது மூளை இரண்டையும் இயக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. வலது கண் சூரியன், இடது மூளை தொடர்புடையது, எண்கள் சம்பந்தப்பட்டது. இடது கண் சந்திரன் மாறக்கூடியது, வலது மூளை தொடர்புடையது, எழுத்து சம்பந்தப்பட்டது. எண் எழுத்து இரண்டையும் நாம் கண்கள் போல் பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு. இதுதான் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்றதுடைய சூக்ஷமம். இப்படி தான் நம்ம தமிழர்கள் அந்த காலத்துல இருந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அழகான இந்த செய்யுள் மூலமா நாம தெரிந்துக்கலாம். அடுத்து நாம பார்க்க போற கொன்றை வேந்தன் செய்யுள் ஏவா மக்கள் மூவா மருந்து. ஏவா மக்கள், நாம சொல்லாமலே நாம நினைப்பதை செய்யக்கூடிய மக்களை பெற்றவர்கள். மூவா மருந்து, முதுமையை அடைய விடாமல் காக்கக்கூடிய மருந்தாகும். இதற்கான வேறு பொருள் இருக்கா, இல்லை இதற்கான இன்னும் ஆழமான பொருள் என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரைக்கும் சிந்தித்து இணைந்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.